இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கோபம் கொள்பவர்களாக நாம் இருந்து விடாமல் அவர்களை மன்னிக்கவும் அவர்களுக்கு நம்மால் இயன்ற நன்மைத்தனங்களை முன்னெடுப்பவர்களுமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தண்டிக்குமாறு சீடர்கள் கூறும்போது கூட இயேசு அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கான நல்லதை மட்டும் முன்னெடுத்து செல்லுபவராக தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறார். இந்த இயேசுவின் மனநிலையைத்தான் இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகாக சீடர்களும் தன்னகத்தே கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான இடர்பாடுகள் வந்தபோதும் எதிர்ப்புகள் வந்தபோதும் பலவிதமான துயரங்களை சந்தித்த போதும் கூட தங்களை துன்புறுத்தியவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடினார்கள். அவர்களுக்கு தங்களால் இயன்ற நன்மைகளை முன்னெடுத்தார்கள். இயேசுவை பற்றி இன்னும் ஆழமாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்களைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளையும் நிராகரிப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவிடம் காணப்பட்ட அதே மனநிலையை, ஆண்டவர் இயேசுவின் சீடர்களிடம் காணப்பட்ட அதே மனநிலையை நீங்களும் நானும் நமது மனநிலையாக மாற்றிக்கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள இறைவனிடத்தில் ஆற்றல் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்.